மெக்சிகோவில் உள்ள சான் மேடியோ அட்டென்கோ பகுதியில் அவசரமாக தரையிறங்க முயன்ற சிறிய தனியார் ஜெட் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பசிபிக் கடற்கரையில் உள்ள அகாபுல்கோவில் இருந்து புறப்பட்ட ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த சிறிய ரக விமானத்தில் 2 ஊழியர்கள் மற்றும் 8 பயணிகள் என மொத்தம் 10 பேர் இருந்துள்ளனர். விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை விமானி உணர்ந்தார். உடனடியாக அருகே இருந்த கால்பந்து மைதானத்தில் தரையிறக்க அவர் முயற்சித்தார். ஆனால் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து டோலுகா விமான நிலையத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சான் மேடியோ அட்டென்கோவில் ஒரு தொழில் நிறுவனத்தின் மேற்கூரையில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த மோதல் காரணமாக பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. மெக்சிகோ மாநில சிவில் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் அட்ரியன் ஹெர்னாண்டஸ் அளித்த தகவலின்படி விபத்து நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு 7 உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளார். சான் மேடியோ அட்டென்கோ மேயர் அனா முனிஸ் தெரிவிக்கையில், விபத்து காரணமாக ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விபத்து நடந்த இடத்திலிருந்து சுமார் 130 பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் என்று தெரிவித்துள்ளார். விபத்திற்கான காரணங்கள் குறித்து அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.